கூட்டத்துக்கு போயிட்டு சாத்தான் பேசுவான். அப்ப நான் இந்த கூட்டத்துல 3 நாள் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில மூத்தர் கூப்பிட்டு ராஜு இப்படி எல்லாம் கத்தாத, இப்படி எல்லாம் பேசுறவங்க யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க, யாருமே கூப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் வேற மாதிரி மாத்திக்க, உன் பிரசங்கத்தின் முறைகளை மாத்திக்க, கொஞ்சம் நல்லா பேசு, ஆசீர்வாதத்தை பேசு, கர்த்தர் உன்னை பணக்காரனாக்குவான்னு சொல்லு. நீ போற கூட்டத்துல வர வைப்பாங்க, நிறைய சர்ச்சையில கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு அச்சத்தை கொடுத்ததுனால நானும் அவங்களை வார்த்தை கேட்டத கூட்டத்துல நான் என்னை மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தேன். அப்ப ஆசீர்வாதத்தை பத்தி முதல் நாள் பேசினேன். கர்த்தர் உங்களை பெரிய ஆளாக்குவாரு, நீங்க சொந்த வண்டியை வாங்கி நீங்க சொந்த வீட்டுல இருப்பீங்க சொல்லி பிரசங்கம் பண்ண எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு கூப்பிட்டேன். அங்கிருந்து எல்லாரும் முன்னாடி வந்து தன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள், அழுதார்கள். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. மேலே மேல இருந்த போதகர்கள் எல்லாம் என்னை பார்த்து கை கொடுக்குனாங்க, ராஜு பிரதர் சூப்பர்னாங்க, அடுத்த வருஷம் ஏன் சர்ச்சுக்கு வாங்கினாங்க. எல்லாம் மீட்டிங் மேல மீட்டிங் போக ஆரம்பித்தேன். 2வது நாள் கூட்டத்துல தேவனுடைய சுகத்தை பத்தி பேசினேன். எழுப்புதல் கூட்டம், சுவிசேஷ கூட்டம் இல்ல, சுகத்தை பத்தி பேசினேன். எத்தனை பேருக்கு தேவ சுகம் வேண்டும் என்று கேட்ட அத்தனை பேரும் முன்னாடி வந்தாங்க. 3வது நாள் கூட்டத்துல என்ன ஆயத்தப்படுத்தி கொண்டது ஆண்டு தெளிவா பேசினார். ராஜு 2 நாட்கள் மூலமா நான் பேசவே இல்லை, மனசு உடைஞ்சிருச்சு. அப்ப அவங்க கொடுத்த அந்த ஆலோசனை ஆழமா என் உள்ளத்துல பதிஞ்சு தேவ வார்த்தைக்கு விரோதமா நான் பேசிட்டேன் என்று வருத்தத்தோடு அழுதுன்னு கொள்ள என் மைண்ட்ல சில கேள்விகள் இருந்துச்சு. எல்லாம் முன்னாடி வந்து அழுதாங்க. ஆண்டவரே, அவங்க எனக்காக அழுகலடா, அவங்களுக்காக அழுதாங்க, அவங்க தேவைக்காக அழுதாங்க. 3வது நாள் சிலுவையை பற்றி பேசினேன். சிலுவையை சுமக்க ஒரு கூட்டத்தை ஆண்டு கூப்பிட சொன்னாரு, தனக்காய் வாழும் ஒரு கூட்டத்தை கூப்பிட சொன்னாரு. பாவத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, தேவனை மாத்திரமே, தேவனுக்காக மாத்திரமே ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்ப சொன்னாங்க. பேசினேன், வசனத்தை வச்சு பேசினேன். கடைசியா என்னுடைய ஏக்கம் எப்படியாவது எல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா முதல் நாள் வந்துட்டாங்களே, ஆல்டர் கால் கொடுத்தா எத்தனை பெரிய இயேசுக்காக வாழ போறீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. ஒருவரும் முன்னே வரல. நாட் ஈவன் ஒன், ஒருவரும் முன்னாடி வரல. அழுத, புலம்புன, பாட்டை பாடின, பின்னாடி இந்த பாஸ்டர் சீட்டை விட்டு கொடுத்தாரு. ராஜபத கிராமத்திலிருந்து மக்களுக்கு நாங்க சீக்கிரம் போகணும், சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும். 5 நிமிஷத்தை முடிச்சல பாஸ்டர், டைம் கொடுங்க. பாடின வாழ்ந்தாலும் மூடு பாடின. கடைசியா பின்னாடில இருந்து கை கால் விளங்காத ஒரு பிள்ளை மேடைக்கு நேரம் வந்தான். கை கால் விளங்காத பிள்ளை வந்து காலை தடித்துட, ராஜனா என்னை பாருங்க, நான் அழகா இல்லை, சின்ன வயசுல எனக்கு ஜுரம் ஜாஸ்தி ஆயிட்டு அது என்னுடைய நரம்புகளை பாதித்தது, என் பிரெயினை பாதித்தது, பேரலைஸ்ட், வாய் கோடையா இருக்கும். காலை தடிக்க சொன்ன ராஜனா, நான் நல்லா வரைவேன், நல்லா வரைவேன் ராஜா, நிறைய ஒன்றும் தெரியாது, படிப்பறிவு இல்லை, நான் நல்லா வரைவேன். ஏசப்பா என்னை பயன்படுத்துவாரா? அல்லேலூயா. ஏசப்பா என்னை பயன்படுத்துவாரா சொல்லுங்க. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வந்துக்கிறான்னு சொல்லி தலைமையில கை வைத்து விட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். தம்பி தங்கச்சி, உண்மையான சம்பவத்தை சொல்றேன். என் உள்ளத்தை ரொம்ப ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம், என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். இப்படியாப்பட்ட செயல்கள் 1 2 இல்லை. ராஜபாளையத்தோட போகும்போது அங்க ஒரு வாலிப தம்பி முன்னாடி வந்து கமிட் பண்ண. அவனாவது இந்த அம்மாவது பரவாயில்ல, அந்த தம்பி பெட்ல படுத்து கொண்டிருந்தான். அவனை தூக்கிட்டு வந்து முன்னாடி வைத்தாங்க. சாகர நிலைமையில அவன் சொல்றான், ராஜனா நான் இயேசுக்காக வாழ வேண்டும். நடந்தது என்ன? படுத்த படுக்கையில 100 கணக்கான புத்தகங்களை அவனுடைய சாட்சியை சொல்லி உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். கவனமாய் கேளுங்க. அடுத்த வருஷம் அதே இடத்துல கூட்டம். தங்கச்சி, தம்பி, நீங்களாம் பெரிய வேலை செய்யணுமா? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. தம்பி, நீ அப்படியே விடக்கூடாது, ஆசை அப்படியே நீ விடக்கூடாது. இப்ப குப்பை தொட்டில சாப்பிட்ட நான் சொன்னா, தினந்தோறும் பிச்சைக்காரர்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன். 50க்கு மேல பிச்சைக்காரர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த கை இது. என்னை மாற்றுவானா? உங்களை ஆண்டு மாற்றுவார், உங்களை ஆண்டு பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். அநேகர் ஊழியக்காரர்களை
எலைலாவை போல பெண்கள் தன் கையில் வைத்திருக்கிறார். இச்சையில விழுந்து பெரிய நோக்கத்தோடு எதிர்பார்த்த தேவன் இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்களே தெரியல. இருக்கிறாங்க, சர்ச்சை நடக்குது, என்னுடைய பெரிய வேலை சர்ச்சை இருக்குது, பாவ உணர்வு இல்லை, அப்படியே பிரசங்கத்தின் காரியங்கள் மாறிவிட்டது. யார் மாத்திக்கினாங்க? யாருன்னு திரும்ப பிரசங்கப்படுத்துவேன், பாவத்தை நேசிக்கிறவன். யார் எல்லாம் முடிஞ்சு சொல்றவன், பாவத்தை ரொம்ப நேசிக்கிறவன், பாவத்தில் இருக்கிறவன் தான். ஒன்னு ஐ வாஷ் பண்ண அவனுக்கு பிசாசு அவனை